குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைக்கி மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினால் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வரலாம். அதோடு மட்டுமல்லாமல் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை மனதுருக வேண்டினீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடைபெறும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள், முக்கிய முடிவுகள், கடன் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 25/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 25/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக பொறுமையாக அமைதியாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. விலகி சென்ற உறவினர்கள் வந்து உறவாடக்கூடிய நேரம் இது. அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குள்ள வாய்ப்புகள் இல்லை. வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாமே இன்றைக்கி ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரியங்கள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு ஒரு தைரியத்தையும் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல சொற்களாக அமையும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான வாய்ப்பு, புதிய பொறுப்புகள், பணி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாளில் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்திருக்கிற அத்தனையுமே செயல் வடிவமாவதற்குண்டான நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. வாகனங்களால் வீண் செலவில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நீண்ட நேரம் கண் விழிக்காதீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. உற்றார் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாக்கா பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த நாள் என்று சொல்லலாம். எந்த பணிகள் செய்யும் பொழுதுமே நீங்கள் அலட்சியமின்றி ஒரு பொறுப்பாக செய்யணும். ஒரு நிதானத்துடன் செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயமாகவே இருக்கும். அரசு வழியில் இருந்து வந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது தடை இருந்தால் அந்த தடை விலகக்கூடிய நாள். மனதில் புதிய புதிய சிந்தனைகள் எல்லாம் வரும். அதே போல் ஆதாயகரமான முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நாள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையாக இருப்பதற்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் வீண் தற்பெருமை பேசுவதில் எந்த பயனும் இல்லை. அதனால் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது.
நீங்கள் செய்கின்ற செயல்கள் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு சுறுசுறுப்பை வரவழைத்துக் கொள்வதற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கங்க. புதிய நபர்களிடம் பழகும் பொழுது தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களை நீங்கள் அனுசரித்து போகணும். தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே தயவுசெய்து அனுசரித்து போங்க. அப்போ தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்கள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய நாளாக இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். நீண்ட நாளாக கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பாராட்டுகள் நிறைந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும். பல்வேறு சிரமங்களுக்கு பிறகு உடன் இருப்பவர்களை அனுசரித்து செஞ்சீங்கன்னா இன்றைக்கி நாள் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நண்பர்களுடைய தேவைகளும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் தாயனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியரில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி ஒரு ஒற்றுமை காண்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். புதிய முயற்சி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அந்த முயற்சி செயல்வடிவமாகி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வருவாயில் மட்டும் இன்றைக்கி ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும். சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் உங்கள் மனதில் அடிக்கடி வந்து போகும். வியாபார விருத்தி சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தினுடைய லாப அளவுகளை அதிகப்படுத்துவீங்க இன்றைக்கி நாள். இன்றைக்கி கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருக்கணும். எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல பேருடைய ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா இந்த நாள் வெற்றி பெறும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும். ஏதாவது ஒரு பேச்சு பேசினாங்கன்னா தயவுசெய்து கூட எதுவும் பேசிடாதீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். பிறனை நம்பி எந்த ஒரு செயலையும் வேலையும் தயவுசெய்து ஒப்படைக்க வேண்டாம். நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வெளி இடங்களில் போகும்போது கவனமாக போங்க. வண்டி வாகனம் செல்லும் பொழுது கவனமாக போயிட்டு வாங்க. அடுத்தவரிடம் பேசும்போது அமைதியாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் வாடிக்கையாளரிடத்தில் நீங்கள் கனிவாக பேசுவது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஆன்மீக காரியங்கள் செல்வதில் இன்றைக்கி அதிகமாக அக்கறை காட்டுவீர்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே நீண்ட நாளாக பிரச்சனை இருந்தாக்க இன்றைக்கி ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். நண்பர்களுடைய உதவியால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னா இல்லை நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த செய்தி ஒன்று மனதிற்கு இனிமையாக சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற வேலைகளில் சோர்வுகள் இருந்தால் அந்த சோர்வுகள் நீங்கி ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாமே வரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, எதுலேயுமே இன்றைக்கி உற்சாகத்துடன் இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், அண்டை மாநில பயணம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் வியாபாரத்தில் நீண்ட நாளாக பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்க உண்டான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது. உங்களுக்கு தடையாக இருந்தவங்களாம் அவங்களே விலகி போகக்கூடிய நாள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், சிரமங்கள் விலகக்கூடிய நாள்னு சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே சமயம் மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். திறமையாக நீங்கள் செயல்பட்டு எல்லா காரியங்களையுமே முடிப்பீங்க.
விட்டுப்போன வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும், மேலதிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் இன்று இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். அதே போல் பெற்றோர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா கண்டிப்பாக தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடங்கள் பார்க்கிறோம். அதனால் நீங்கள் ஜோதிடம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து தரோம். உங்களுக்கு மிக துல்லியமாக பார்த்து தருகிறோம். உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து தரோம். அதை பின்பற்றினீங்களே வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு நல்ல நாளாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களிடத்து எல்லாமே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். இந்த நாள் மீண்டும் சொல்கிறேன், இந்த நாள் ஒரு மிக இனிமையான ஒரு நாளாக உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.